பிள்ளையார் சிலையை உடைச்சார். அவர் உடைச்சாருன்னா அந்த பிள்ளையார் சிலையை உடைச்ச கேஸ் வந்து போணுச்சு கோர்ட்டுக்கு போன பொழுது கோர்ட்டு ஜட்ஜுக்கு தான் தெரியுமா பெரியார் யாருன்னு. அதனால வந்து எப்படியாவது பெரியாரை கழட்டி விட்டுருவோம் அந்த கேஸ்லேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியாரை மடக்கி கேட்குறாரு. ஏதாவது ஒரு இடத்துல பெரியார் பிறழுது ஆமாங்க தெரியாமல் நடந்து வச்சுங்க கைது வரி கீழே போட்டேங்க அப்படி தான் அவன் சொன்னார்னா அவர் விடுதலை பண்ணி விட்டுலாம்ல அப்படின்னு சுற்றி கேட்குறாரு. பெரியார் கொஞ்ச நேரம் பொறுமை இழந்தார் கோர்ட்டில். பொறுமை இழந்து ஐயா நீங்கள் ஏதோ மடக்கி கேட்குறீங்க, நீங்கள் நேரடியாக கேளுங்களேன் பிள்ளையார் சிலையை உடச்சியா கேளுங்க அப்படின்னு. ஜட்ஜு வந்து பெரிய பிள்ளையார் சிலையை உடச்சிங்கன்னா ஆமாம் உடச்சே எனக்கு தண்டனை கொடுத்துருங்க. ஜட்ஜுக்கு ஒரே திகைப்பாக போச்சு. என்னடா அது எப்படியாவது அனுப்பிச்சி விட்டுலான்னு பார்த்தா இவர் நேரடியாக கேட்க சொல்லி வாங்குறாரு அப்படின்ட்டு சொல்லி முடிச்சா பெரியார் சொன்னார் ஒன்று சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ இந்த தண்டனையை அடுத்த வருஷம் பிள்ளையார் சிலையில் கொண்டு பிள்ளையார் சிலையை கடல்லையும் இடத்துல போடுற மாதிரி அவனுக்கு கொடுக்கணும். அந்த நீதிபதி வந்து பெரியாரை விடுதலை பண்ணிடுறாரு. விடுதலை பண்ணார்ல அந்த நீதிபதி, அந்த நீதிபதியோட பேர் என்ன தெரியுமா? ராமன்.